வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக ஊக்கப்பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். கொஞ்சம் ஷாக்கா இருக்கா? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த செய்தியை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் யூடியூப் சேனல்களும் ஒளிபரப்புவதற்கான சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நம்பப்படுது, விவாதிக்கப்படுது, விமர்சிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? ஆப்ஷன் 1 கூட்டணி அமைத்து, ஆப்ஷன் 2 கூட்டணி இல்லாமல், ஆப்ஷன் 3 வெற்றி பெற்ற பிறகு எப்படிப்பட்ட ஆட்சியை அது கொடுக்கும்? கூட்டணியோட எதிர்கொள்ள போகிறது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? கூட்டணி இல்லாமல் எதிர்கொள்வதால் அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன? இதை தாண்டி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் என்னென்ன சவால்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது? இதை எல்லாமே இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுமா, தனித்து நிற்குமா? நிச்சயமா இதற்கான பதில அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்லணும். ஆனா கூட்டணி அமைக்கிறதுனால என்ன பலன்கள், பலாபலன்கள் கிடைக்கும்? கூட்டணி அமைக்காததுனால என்ன பலன்கள் கிடைக்கும்? என்ன எதிர்ப்புகள் இருக்கு, சாதக பாதங்கள் என்ன அப்படின்ற ஒரு வாதத்தையும் பார்வையும் வேணா நம்ம முன்வைக்கலாம். முதல்ல கூட்டணி அமைக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்னன்னா, முதன்முறையாக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலையும் போட்டியிடுறார். அப்படி இருக்கும்போது 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை நிறுத்துவது அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய பணி. திராவிட கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேணா அந்தந்த மாவட்டங்களில் சில ஃபிக்ஸடு ஏரியா அப்படின்றது இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்பப்போ எந்த இடத்துல யார் நிற்பாங்க அப்படின்றதே தெரியாது. ரெண்டாவது, ஏற்கனவே கோலோச்சின திராவிட கட்சிகள் 2 இருக்கு, திமுக, அண்ணா திமுக. இந்த 2 கட்சிகளுமே அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே என்ன நடக்கும், எந்த ஏரியாவில் எப்படிப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கோர் ஓட் வங்கி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான பணி. அந்த பணியை விஜய் அவர்கள் செய்வாரா, எந்த அளவிற்கு சிறப்பாக செய்வார் அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. இதை தாண்டி வேட்பாளர்கள் அப்படின்னா யாரு? ரசிகர் மன்றத்தில் இதுவரைக்கும் ரசிகனாக இருந்து பொறுப்புல இருந்தவர்களையா இவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களை நிறுத்த போகிறார்? அப்படின்னா 234 தொகுதிகளிலும் புதியவர்கள் அப்படின்றது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கேள்விக்குறியாக பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் காண்பதால் என்ன நன்மை அப்படின்ற கேள்வியை முன்வச்சோம் அப்படின்னம்னா, முதன்முறையாக தமிழக தேர்தல் களத்தில் கட்சியாக பதிவு பண்ணி முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தனக்கான வாக்காளர்கள் யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் அப்படின்றது 2ஆம் பட்சமாக வச்சா கூட தாங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். நடிகர் விஜய் அவர்களே எந்த பகுதியில் தங்களுக்கான ஓட்டு இருக்கு, கோர் ஓட்டு இருக்கு, எந்த மாவட்டத்தில் எவ்வளவு சதவிகித வாக்கு வங்கி அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு, அவங்க குறிப்பெடுத்துக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு கூட்டணியாக நிற்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே எந்த கூட்டணி கட்சியோடு அவர் சேர்ந்திருக்காரோ அந்த கட்சிக்கான வாக்குகள், விஜய் அவர்களுக்கான வாக்குகள் ரெண்டும் சேர்ந்து வரும்போது இதில் நம்ம பிரித்து எப்படி விஜய் அவர்களுக்கான வாக்குகள் அப்படின்றது பிரிக்க முடியும் அப்படின்றத குழப்பம் ஏற்படும். ஸோ நமக்கான வாக்கு வங்கி எங்கே இருக்கு, எந்த மாவட்டத்தில், எந்த தொகுதியில், எந்த இடத்துல, இன்னும் சொல்ல போனால் எந்த சமயம் சார்ந்தவர்கள், ஏன்னா சாதி வாரியாகத்தான் எல்லோருமே வேட்பாளர்கள் நிறுத்துறதும் சரி, வாக்குகள் வாங்குறதும் சரி, அந்த மாவட்டத்தில் எந்த சாதியை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்னு பார்த்து அந்த சாதிக்காரர்களை தான் அவங்க நிறுத்த வைக்கிறாங்க. ஸோ இவர் தனக்கான வாக்கு அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தினால தனித்து நிற்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற கருத்தையும் நாம் முன்வைக்கலாம். தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணியா, நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அப்படின்ற டாக் எல்லாம் இப்போ வந்துருச்சு. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கேட்டபோது ரொம்பவே தயங்கி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரியான பார்வையை முன் வச்சார். அதாவது சினிமா துறையில் 2 பேரும் இருக்காங்க. நட்பு ரீதியாக விஜய் அவர்களுக்கு படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது சப்போர்ட்டா இருந்திருக்கார். இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். இப்போ விஜயுடைய கூட்டணியை அண்ணன் சீமான் அவர்கள் விரும்புகிறாரா இல்லையா அப்படின்றது அது ஒரு தனி விவாதம். ஆனால் கூட்டணி வைத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி பார்த்தா அதுலயுமே நிறைய இருக்கு. இந்த தேர்தலுக்கு பிறகு 2024 ஜூன் 4 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு
நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிறது நிச்சயமா நிரந்தர சின்னத்தை பெறுவதற்கான அந்த வாக்கு சதவீதத்தை வாங்கி கரும்பு விவசாயி சின்னத்தை அவரே பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு, நம்பப்படுது. இது ஒருவேளை சாத்தியமாகும் பட்சத்தில் அவர் ஒரு நிரந்தர சின்னத்தை வாங்கி அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியா அவர் நிற்கிறார், தன்னுடைய வெயிட்டை காட்டுறார். அப்படி இருக்கும்போது விஜயோடு கூட்டணி அப்படிங்கும்போது முதலமைச்சர் பதவிக்கு யார் அப்படின்ற கேள்விக்கு யார் என்ன பதில் சொல்வார்கள் அப்படின்ற குழப்பம் ஏற்படுது. இப்போ கூட்டணி அப்படிங்கறது வந்து சிலாகித்து பேசும்போது கூட்டணினா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எவ்வளவு தொகுதிகள், யார் முதலமைச்சர் அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது. ஸோ அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தான் இதற்கான தீர்வை வெளிப்படையா சொல்லணும். நாம் தமிழர் கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்குமா அப்படின்ற பார்வை முன் வச்சோம்னா முடிவுகள் அவங்க தான் அறிவிக்கணும். ஆனால் நடைபெற்ற நிகழ்வுகள் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்கான விருப்பங்கள் இருக்கு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இருக்கு அப்படின்றது தான் பார்வையாக முன்வைக்கப்படுது. ஏன்னா இப்போ கோட் படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வெளியாகும் போது அதில் மைக் சின்னம் முதன்முறையாக இப்போ தான் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தை வாங்குது. அதை பிரபலப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய மறைமுகமான ஆதரவு அதில் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காகவும், அதுவும் அந்த மைக் பழைய மைக், இப்போ புழக்கத்தில் அந்த மாதிரியான மைக்கே இல்லை, ஆனால் அந்த மாதிரியான ஒரு மைக்கை கொண்டு வந்து வச்சு தன்னுடைய ஆதரவு அப்படின்ற மாதிரி மறைமுகமான ஒரு செய்தியை விஜய் அவர்கள் சொல்றது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அவர் விரும்புகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு சாஃப்ட் கார்னரை நம்ம எடுத்துக்கலாம். அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் இணையுமா கூட்டணியா அப்படின்ற கேள்விக்கு முன் வச்சு அப்படின்னா மே 12ஆம் தேதி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள் சமீபத்தில் தான் கொண்டாடினாங்க. அப்போது விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இப்போ பதவி இந்த மாதிரியான சொல்லும்போது ஒரு மரியாதை நிமித்தமாக தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போகலாம். இருந்தாலும் அவர் இந்த மாதிரி சொன்னது அப்படிங்கிறத விரும்புகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒருவேளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக தரப்பினுடைய சாதகமான விஷயங்களா நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை தாண்டி மதுரை செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தார், அவருக்கு வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பெருமைதான், விஜய் அவர்களுக்கும் பெருமை அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்ப என்னன்னா அதிமுக தலைமை தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இருக்கு அப்படின்ற மாதிரி விரும்புகிறார்களா அப்படின்றது தெரியல. ரெண்டாவது அதிமுகவினுடைய தலைமை பற்றிய விமர்சனங்கள்லாம் இப்ப வைக்கப்படுது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்னென்ன அங்கே நடக்கும் அப்படிங்கிறத யாரும் அனுமதிக்க முடியாது. யார் அவங்களுக்கு என்னென்ன தெரியுதோ கருத்துக்களை பதிவு பண்ணி அப்பப்போ வியூஸை ஏற்றிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கு பிறகு அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோடு இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பு விரும்பலாம். ஆனால் இதற்கான பதிலை நடிகர் விஜய் அவர்கள் தான் சொல்லணும், முடிவையும் அவர் தான் எடுக்கணும். 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்பவே கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முன்னே காணொலிகளையே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல். திமுகவுக்கு அடுத்த முறை தொடர்ந்து 2வது முறையாக வரணும்னு சொல்லி திமுக கடுமையான முயற்சியும் இருக்கலாம். அதே போல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2026 எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லி அதை பாயிண்டா வச்சு தான் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை 24ல் கணிசமான இடங்களில் பாஜக வெற்றி பெறும் பட்சத்தில், அண்ணாமலையே வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் மத்திய அமைச்சராக ஆகிவிடார் அப்படின்ற மாதிரிலாம் கணக்குக்கெல்லாம் போடப்படுது. ஒருவேளை ஒரு வாக்கு சதவீதம் அதிகமாக வரும் பட்சத்தில் அவர் 2 ஆண்டுகள் மட்டும்தான் தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்க முடியும்னு சொல்லி பாஜகவினுடைய பைலால் இருக்கிறதாகவும் விதிகள் இருக்கிறதாகவும் அதற்கு மேலே அவர் மாற்றப்படுவார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. எது எப்படி நடந்தாலும் 2026 தேர்தல் களத்தில் அண்ணாமலை இருப்பார். தேர்தல் வியூகங்களையும் சரி பாஜகவினுடைய வெற்றிக்கும் சரி அவருடைய பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர் லேஸ்ல மத்திய அமைச்சராக இருந்தாலும் பாஜகவினுடைய அமைச்சராக இருக்க போறார். அப்போ தமிழகத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது அவர் எப்படி நான் மத்திய அமைச்சர் தான் என்ற மாதிரி விலகி போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருக்கும்போது அவரும் சீன்ல வருவார். திமுக வெற்றி பெற முனைப்பு காட்டும், அதிமுக வெற்றி பெற முனைப்பு காட்டும், பாஜக வெற்றி பெற முனைப்பு காட்டும், கூடவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுக்கும் டஃப் இருக்கும். என்னதான் விஜய் அவர்களுக்கான ஆதரவு அப்படின்றது பார்க்க போனாலும் பெரும்பாலான வாக்குகளை பெற்று சரி புதியவர் திராவிட கட்சிகளுக்கான மாற்று விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு, உடல்நிலை சரியில்லை அவர் போயிட்டாரு, அதே போல விஜய் அவர்கள் நமக்கு நல்லது செய்வார் சொல்லி பலதரப்பட்ட மக்களும் இளைஞர்களும் வாக்களித்து ஒருவேளை அவர் அறுதி பெரும்பான்மையோடு 118 இடங்களுக்கு மேல அவர் தனித்து நின்று வெற்றி பெறுகிறார் அப்படின்னா அங்கேயும் அவருக்கு பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. தமிழக அரசு துறைகளில் 35 துறைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு, நிதி நிர்வாகம், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை,
பல துறைகள் இருக்கு, முக்கியமான துறைகள், சாலை போக்குவரத்து, பல முக்கியமான துறைகள் இருக்கு. இந்த எல்லா துறைகளையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 35 முக்கியமான துறைகள் வருது. இந்த 35 துறைகள்ல ஒரு சில துறைகள் 2 துறைகள் ஒரு அமைச்சருக்கு போட்டா கூட 30 அமைச்சர்களை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 234 தொகுதிகளுக்கும் ஆட்களை நியமிக்க வேண்டும். இப்போ ஏற்கனவே நம்மளுடைய தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்த, நற்பணி மன்றத்தில் இருந்தவர்களை இவர் வேட்பாளராக போடுகிறார் அப்படின்னா அவங்க முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராகி அதுவும் அமைச்சராகி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுமா இல்லையா, கேள்வி வைக்கப்படுமா இல்லையா? முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் சீரும் சிறப்புமா செயல்படுகிறார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம வச்சுக்கிட்டா கூட அவர் செயல்படுகிறார்னா எப்படி? அவருடைய தளபதிகளாக இருந்து அமைச்சர்கள் சரியா செயல்படணும்ல. அந்த அமைச்சர்கள் யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரெண்டாவது, ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல, பல இடைஞ்சல்கள்ல பெரிய ஜாம்பவான்கள், நினைச்சு பார்க்க முடியாத சரித்திரத்தை படைத்த தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவர்களோட பணியாற்றிய தளபதிகள் இன்னும் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள். அவங்க தொகுதியில போய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவரை போய் நீங்க சட்டமன்ற உறுப்பினரான போட்டியில இறக்கி விடுறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அதை உடைக்கணும்ன்ற வியூகம் அவங்க போடுறதுக்கும் தமிழக வெற்றி கழகம் போடுறதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல முன்வைக்கலாம். இதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சிடாருன்னு வச்சுங்களேன், எப்படி சிறப்பான ஆட்சியை அவர் கொடுப்பார் என்கின்ற கணக்கை குருட்டாம்போக்கில் நம்பிட முடியாது. அரசியல் அப்படிங்கிறது தமிழக மக்கள் உங்கள் மேல் வச்சிருக்கக்கூடிய அன்பு, நம்பிக்கை. 5 வருட ஆட்சி அப்படிங்கிறது நிலையான ஆட்சி கொடுக்கணும். இதை தாண்டி பாஜக ஒருவேளை அடுத்து வெற்றி பெறும் பட்சத்தில், நான் ஒரு அனுமானத்தின் பேரெல்லாம் சொல்றேன், வெற்றி பெறும் பட்சத்தில் 3வது முறையாக அங்க பாஜக ஆட்சி இருக்கு. நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க என்ன முன்வைக்க போறீங்க? பாஜக விமர்சிக்கிறீங்க, விமர்சித்து தான் ஆகணும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதனுடைய செயல்பாடுகள், தமிழகத்தினுடைய உரிமை, தன்னுரிமை அப்படின்ற மாதிரி விமர்சிக்கணும். அப்படி விமர்சிக்கும் போது நீங்க வெற்றி பெற்று வரும்போது உங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது மத்திய அரசிடமிருந்து என்ன இருக்கும்? இப்போ நிதிகள் வருது, ஜிஎஸ்டி இருந்து நிதி வருது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ திமுக ஆட்சியிலிருந்து பெறுவதற்கு நிறைய கேட்க வேண்டியதா இருக்கு. எந்தெந்த திட்டங்களுக்கு அவங்க பணம் கொடுக்கல, மெட்ரோ ரயில் 2வது திட்டத்துக்கு இன்னும் இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கலன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தகவல், மத்தியில இருந்து நாங்க அவ்வளவு பணம் கொடுத்தோம் சொல்றாங்க, மாநிலத்தில் நிதியே வரலன்னு சொல்றாங்க. இப்போ சண்டையா இருக்கு, ஒரு எதிரி கட்சி அப்படின்ற மாதிரியான சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான போக்க கடைபிடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது. மத்திய அரசோடு இணக்கமாக போனால் அது உங்களுக்கான, இஸ்லாமியர்களுக்கான வாக்கு வங்கி அப்படின்ற மாதிரி அதுல பாதிப்புகளை ஏற்படுத்துவேன். இல்ல நாங்க எதிர்த்து அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை, பினான்சியல் பிரச்சனைகளை நீங்க ஒரு அதிகாரத்தில் இருந்துகிட்டு எப்படி உங்களால சிறப்பாக செயல்பட முடியுமா? இன்னைக்குமே பற்றாக்குறை பட்ஜெட் தான் போடுறோம். நம்ம மணல் கொள்ளையிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கான சமயோசித புத்தி, திறமையான ஆட்கள், அனுபவம் வாய்ந்த நபர்கள், ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் விஜய் பக்கத்தில் இருக்கிறாரா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்ற கேள்விக்கான பதில நம்ம தேட போனோம் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிறது போலயே மாவட்ட அணி, ஊரக அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, இன்னும் சொல்ல போனா ஐடி விங்கு, இது போன அடிப்படை கட்டமைப்புகளை அவர் உருவாக்கியிருக்கார். தமிழகம் தாண்டி கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களையும் அவருடைய நற்பணி மன்றங்கள் இருக்கு. இலங்கை, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளிலையும் ரசிகர் மன்றங்கள் இருக்கு. இதை எல்லாமே நிர்வகித்து வரக்கூடியவர் புசி ஆனந்த் அவர்கள். இந்த நேரத்தில் புசி ஆனந்த் அவர்களை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தன்னுடைய அப்பாவையும் தாண்டி நம்புகிறவர் அப்படின்னா புசி ஆனந்த் அவர்கள். யார் இந்த புசி ஆனந்த் அப்படின்ற கேள்வி முன்வச்சோம் அப்படின்னா, 1997 இருந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதாக அவர் சொல்றார். ஆனா ஒரு 2000 அந்த காலகட்டத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். 2006 அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ரசிகர் மன்றத்துக்காரங்க அவங்களுடைய சில பொறுப்புகள், உயர் பொறுப்புகள் கொடுத்த உடனே அனைத்து உலக ரசிகர் மன்றத்தினுடைய அந்த பொதுச்செயலாளர் என்ற மாதிரி போஸ்டிங்களுக்கு வர்றார். எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறார், புது கட்சியை நாங்கள் ஆரம்பிக்க போறோம், ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வருங்கால முதல்வரே, எதிர்கால முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் ஓட்டுறாங்க. அந்த போஸ்டினுடைய அடுத்த நகர்வா எஸ்ஏசி சார் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விடுறார். அறிக்கை போட்ட உடனே விஜய் அவர்கள் இல்ல அப்படின்ற மாதிரியான மறுப்பு தெரிவிச்சு அவர் ஒரு அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையை தயார் செய்தது புசி ஆனந்த் தான். அந்த அறிக்கையில தன்னுடைய தந்தை அப்படின்றது பாராமல் சில வார்த்தைகள் அதுல சேர்க்கப்பட்டிருந்தது தான் ரொம்ப நெருடலாக பார்க்கப்பட்டது. அதனால அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த ராஜா அப்படின்றவர் கட்சி அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூடயுமே அவர் இந்த அளவுக்கு டச் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. புசி ஆனந்த் அவர் நம்புறாரு, தன்னுடைய அப்பாவுக்கும் மேலா அவர் நம்புறாரு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. ரசிகர் மன்றத்தினுடைய அனைத்து கட்டமைப்புகளையும், இந்த அணிகளையும் எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் தான் நிர்வகிக்கிறார். ஒரு தன்னுடைய மகன் சினிமாவில் கோல வச்சனும், நம்பர் 1 நடிகராக வரணும் அப்படின்னு எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம். இந்த ரசிகன் படம் வரும்போதெல்லாம் அவருடைய ஆக்டிவிட்டி, ஃபேஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
அந்த அளவுக்கு எஸ்ஏசி சார் தன்னுடைய மகனுக்காக உழைத்தவர், மகனை முன்கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர். இன்னைக்கு 150 கோடி வாங்குறார் அப்படின்ற நிலையில் அவருடைய அப்பா நாடகங்களில் நடித்து வரார் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சரியான பார்வையாக இருக்குன்றது இல்லை. நம்ம வெளியிலிருந்து தான் பார்க்குறோம். உண்மையிலே குடும்பத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது உள் விவகாரமும் கூட. இருந்தாலும் ஒரு அரசியலோட என்ட்ரி அப்படின்றது வரும்போது இந்த மாதிரியான காரணிகள் எல்லாம் விமர்சிக்கப்படும். நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இது எல்லாமே கேள்விக்காக மாறும், அவருக்கான விமர்சனங்களாக மாறும். பெற்ற தாய் தந்தையை, தன்னை சினிமா துறையில் கோலோச்ச வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுபட்ட தந்தையை விலக்கி வச்சிருக்கிறவர் இவரெல்லாம் எப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைப்பாங்க. இதற்கெல்லாம் அவர் பொதுவெளியில் பதில் சொல்ல வேண்டிய கடமைக்கு உட்பட்டாக வேண்டும். இந்த அளவுக்கு புசி ஆனந்த் அவர் நம்புறார். அப்போ அந்த புசி ஆனந்தம் மட்டுமே நம்பி தான் முதலமைச்சராக இருந்து ராஜ பரிபாலனம் செய்துவிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாரா? அந்த அளவிற்கு புசி ஆனந்த் அவர்கள் திறமையானவரா அப்படின்றது தெரியல. ஆனால் ஓரளவுக்கு வெளியிலிருந்து பார்க்க போனோம் அப்படின்னம்னா, தந்தை மகனுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது கூட தன்னை அவர் முழுமையாக நம்புகிறார் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது ஓரளவுக்கு அவர் அரசியல்வாதியாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை உருவாக்குது. ஆனால் வாய்ப்பு கொடுக்கப்படும் பட்சத்தில் தான் அது நடக்குமா இல்லை எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. நடிகர் விஜயை பார்த்து திராவிட கட்சிகள் கலக்கமடைகின்றனவா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சோம் அப்படின்னம்னா இதற்கு சற்றே ஆமோதிக்கிற மாதிரியான பதில்கள் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 30 வருடம் தமிழகத்தை ஆண்ட கட்சி, தமிழகத்தின் பெரிய கட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. 3 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய, ரத்தங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு ஆண்டு காலம் ஆண்டு இவ்வளவு முதலமைச்சர்கள் பார்த்து அந்த கட்சிக்கே 3 கோடி தொண்டர்கள் தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு கட்சியாக கூட ரெஜிஸ்டர் பண்ணலை. இப்போ தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகி வந்தால் தான் முடிவு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதன் மூலியமாக ஃபார்ம்லாம் அனுப்பிச்சு தொண்டர்களை இணைக்கிறான்னு சொல்லி போட்டு அறிவித்த உடனே இன்னைக்கு வரைக்கும் 1 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இம்பாக்டாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கார் நடிகர் விஜய். ஸோ இதை பார்த்து இது அப்படியே வாக்குகளாக மாறும் அப்படின்ற கேள்வி எனக்கு முன் வச்சிங்கன்னா தெரியல. ஆனால் தொண்டர்களுடைய எண்ணிக்கை இப்போவே 1 கோடி. கட்சியே ஆரம்பிக்கல, களமே காணலை அப்படின்ற போகே 1 கோடி அப்படின்னா இன்னும் அவருக்கு வர்றார் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை தாண்டி திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான வெறுப்புன்னே சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சலிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா மாறி மாறி இவங்க தான் வர்றாங்க, மாற்றா யாராவது வேணும். விஜயகாந்த் அவர்களுடைய வருகையுமே அதை தான் உறுதிப்படுத்துது. அளவு கடந்த வரவேற்பு இருந்தது. அதுபோல் ஏன்னா விஜய் அப்படிங்கிறவர் கொஞ்சம் வயசு கம்மி அப்படின்ற விஜயகாந்த் அவர்களுடைய கம்பேர் பண்ணும்போது விஜய் வயது குறைவாக இருப்பதனால இவர் மாற்றாக இருப்பார், திராவிடத்திற்கான மாற்றாக இருப்பார் அப்படின்றது சொல்லப்பட்டாலும் தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகள், தலையாய பிரச்சனைகள், மூலமான பிரச்சனைகள், அதாவது கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைகள், கேரளாவில் முல்லை பெரியாறு, கிருஷ்ணா நதிநீர், இதெல்லாம் நதிநீர் பிரச்சனைகள். இதை தாண்டி பொருளாதார பிரச்சனைகள், பணப்பங்கீடு, உரிமைகள், இப்போ நீட் போன்ற தேர்வுகள், இந்த மாதிரியான எந்த விஷயங்கள்லையுமே இதுவரை நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தாக இதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்ற ஒரு தெளிவை கொடுத்திருக்காரா அப்படின்ற கேள்வி இந்த நேரத்தில் முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு அவர் ஒரு அதிகாரத்தில் வரும்போது என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பார்? இவர் எங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார், இந்த பிரச்சனை வரும்போது இவர் எனக்கான முதலமைச்சராக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையை இவர் எப்படி கொடுப்பார்? ரெண்டாவது, தனக்கான பிரச்சனைகள் வரும்போது பிரஸ் மீட்ல எதிர்கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிப்பார், எதிர்கொள்வார் அப்படின்ற கேள்வியை தான் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் தவிர்க்கத்தான் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பது சிறந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சில கேள்விகளுக்கு கூட்டணி கட்சிக்காரர்கள் பதில் சொல்லுவாங்க. அந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் பல பிரச்சனைகள் அவர்கள் மூலியமாகவே போயிடும் அப்படின்ற மாதிரியான இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் தேர்தலை எதிர்கொள்ளும் விதமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கும் நிலையில் அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் இன்னும் மிக 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 அதிகப்படியான எதிர்பார்ப்பு அவர் மேல் விழும். ஆனால் இப்போ பாஜக, திமுக, அதிமுக என்று பல எதிர்ப்புகளையும் தாண்டி அவர் அரசியல் களத்தில் எப்படி களமாட போகிறார், அந்த அளவிற்கான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பான்டேனியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன், இதெல்லாம் அவர் எப்போது எந்த செயலின் மூலமாக மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பார் அப்படின்ற கேள்விதான் மிக 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 அவசியமானவும் தேவையான கேள்வியாகவும் இருக்கு. இந்த காணொலி பற்றின உங்களுடைய தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி நேயர்களே.